திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு டவுன் சிறுநகர் பகுதியில் வசித்து வரும் பூ வியாபாரி கோடீஸ்வரன். இவரது மனைவி சிவசங்கரி ஆற்காடு சாலையில் இரத்த பரிசோதனை நிலையம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு மனோபாலாஜி என்ற மகனும் நிவஸ்ரீ என்ற மகளும் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு வருவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வெளியூரில் படிக்கும் மகன் மனோபாலாஜிக்கு நேற்று பள்ளி கடைசி நாள் என்பதால் மாலை அவரை அழைத்துச் செல்வதற்காக பெற்றோர்கள் வராததால் தொடர்ந்து தந்தைக்கும் தாய்க்கும் செல்போனில் தொடர்பு கொண்டு உள்ளார். ஆனால் இருவருமே போன் எடுக்காததால் அவரது தாய் மாமாவிற்கு போன் செய்துள்ளார். இதையடுத்து கோடீஸ்வரனின் வீட்டிற்கு சிவசங்கரியின் தந்தை வந்து பார்த்தபோது மகள் சிவசங்கரி கீழே இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். மருமகன் கோடீஸ்வரன் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்துள்ளார். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கணவர் தாக்கியதில் மனைவி இறந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த கணவர் கோடீஸ்வரன் தூக்குமாட்டிக் கொண்டிருக்கலாம் என தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த செய்யார் டிஎஸ்பி மீனாட்சிநாதன், இன்ஸ்பெக்டர் நரசிம்மஜோதி, சப் இன்ஸ்பெக்டர் வரதராஜ் மற்றும் போலீசார் சடலமாக கிடந்த சிவசங்கரி, கோடீஸ்வரன் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செய்யாறு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.